இறைவன் வந்து மற்ற எந்த நாயன்மாருக்கும் செய்யாத 2 செயல்களை சுந்தரன் மீது கொண்ட அன்பு, அவன் தேவாரத்தின் மீது கொண்ட அன்புல செஞ்சார். என்ன செஞ்சாராம்? திருக்குறுகாவூர் அங்க பொதிசோறு, நல்ல புளி சாதம், நல்ல வத்தல் வடகம் துவையல் எல்லாம் கட்டிக்கொண்டு ஒரு பந்தல் போட்டு உட்காந்துட்டு, எப்படா சுந்தரன் வருவா வரும். இவர் அப்பான்னு வெயிலில் களைச்சி போய் வந்தா, உனக்கா நான் எவ்வளோ நேரமா சோறு வச்சுட்டு உட்காந்துருக்கேன், சாப்பிடு. பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய். ரொம்ப அழகான பதிகம். ஓடு நன் கலனாக உள்பலிக்கு உழல்வானே, காடு நல் விடமாக கடு இருள் நடமாடும் வேடனே, குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. எனக்காக நீ இப்படி கட்டுசோறு கட்டி கொண்டு அமர்ந்தாயா சிவபெருமானேன்? மாலை மாலையா அழுது கொண்டு அந்த பொதிசோற்றை அவர் உண்டு பதிகம் பாடினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு ஊருக்கு வருகின்றார். சிவபெருமானுக்கு சுந்தரனுக்காக நான் எந்த காரியமும் செய்வேன்னு மக்களுக்கு காட்டணுமா. திருக்கச்சூர்ல ஒரு 10 வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து அந்த சோத்தை வைத்துக்கொண்டு சிவபெருமான் அமர்ந்து கொண்டு, சுந்தரா உனக்காக நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அப்போ அவர் அப்படியே உருகி கனிந்து பாடுகின்றார் என்று பார்க்கிறோம். சுந்தரனுக்காக எந்த அளவுக்கும் ஒரு நண்பனுக்காக இறைவன் இறங்கி வருகின்ற வரலாறை சுந்தரருடைய தேவாரங்கள் நமக்கு காட்டுகின்றன. திருவொற்றியூர் வருகிறார். நீங்க சென்னையில ரொம்ப கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு விழா மகிழ மருத்தடி சேவை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து சூரசம்ஹாரம் பார்க்கணும்னா அது திருச்செந்தூர்ல தான் பார்க்கணும், ஏன்னா அது நடைபெற்ற இடம். அதே மாதிரி பங்குனி உத்திரம் திருமண கோலம்னா அது திருப்பரங்குன்றம், ரொம்ப அழகா இருக்கும். மீனாட்சி சுந்தரர் கல்யாணம் நம்முடைய மீனாட்சி கோயில். அதே மாதிரி இங்க நமக்கு ரொம்ப அற்புதமான விழா நடத்துறது மகிழ மருத்தடி சேவை வேற எங்கேயுமே கிடையாது, திருவொற்றியூர். நான் சொன்னேன் இந்த 2 கல்யாணத்துல பறவை நாச்சியார் அங்க கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒருத்தி பாக்கி இருக்காங்க இல்லையா, அந்த 2வது பெண்மணி அணிந்திதை. அவர் சங்கிலி நாச்சியாராக ஞாயிறு கிழாருக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறார். கோவில்ல அந்த அம்மா வந்து சிவன் அடியாரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். நீங்க திருவம்பாவையில பாப்பீங்க இல்லையா, எம் கொங்கை நீ நண்பர் எல்லார் தோள் சேரற்க, என் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் மற்றொன்றும் எம் கண் காணற்க. சிவனடியாரை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன்னு ரொம்ப வைராக்கியமா அந்த அம்மா வாழ்ந்தாங்க. வேறு ஒருவரோட திருமணம் செய்யலாம்னு தந்தையார் முயன்ற பொழுது அந்த வேறொருவனை பாம்பு தீண்டி அவன் இறந்து விடுகின்றான். இப்போ ஊர்ல எல்லாருக்கும் ஒரு பயம், இவள் ஒரு ஏதோ தெய்வ பெண், இவளை எல்லாராலையும் திருமணம் செய்ய முடியாது. உடனே உங்க அப்பா என்ன செஞ்சார், ஒரு அழகான கன்னி மாடம் அமைத்து கொடுத்து, நீ நல்ல ஒரு மாப்பிள்ளை வருகின்ற வரையில் சிவப்பணி செய். இந்தம்மா வேற ஒன்றும் இல்லை, நிறைய பூ கட்டி மாலை போட்டு சிவனடியார் எனக்கு திருமணத்திற்கு கணவனாக வர வேண்டும்னு நிதமும் கும்பிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் கோவிலுக்கு சென்று மாலைகளை கொடுத்துவிட்டு அவர் வருகின்றார். எதிரே சுந்தரர் போகின்றார். அந்த ஊழின் பயனாக, ஏன்னா அவருக்கு 2வது இந்த பெண்ணை மணந்து வாழ்ந்து பிறகு கைலாயம் போக வேண்டிய ஆள். அதனால இவருடைய மனம் அந்த பெண்ணின் பால் சென்றது. அந்த அம்மாவுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரரை பார்த்ததும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவா ஏற்படுகின்றது. இப்போ ஒரே ஒரு நெருடல் அந்த அம்மாவுக்கு என்னன்னா, இவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருக்கு ஏற்கனவே பறவை நாச்சியார் என்று திருமணமாகி திருவாரூர்ல மனைவி இருக்கா. இப்போ இந்த அம்மா யோசிக்கிறாங்க, 2வதா நம்ம திருமணம் செஞ்சா திருவாரூருக்கு பரப்பிட்டு போயிட்டா என்ன பண்றது, உடனே என்ன செய்வதுன்னு அந்த அம்மா இவர் இரவு வந்து படுத்துக்கொண்டு சிவபெருமானை வணங்குகின்றார். இந்த பண்ணி எப்படியாவது இந்த சங்கிலி நாச்சியாரை நீ தான் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனால என்ன பண்ணிட்டா போச்சு. உடனே நேரே அவர் புறப்பட்டு சங்கிலி நாச்சியார்ட்ட வந்தார். அவர் பாருங்க, இப்படி ஒரு அருமையான வார்த்தை பெரிய புராணம் சொல்றது. சங்கிலி, நீ யாரோன்னு நினைச்சிடாத சுந்தரன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சால என்பால் தவமுடையான். சாலங்கிறது உரிச்சொல், அளவே சொல்ல முடியாது. என் மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு அளவே சொல்ல முடியாது. சால என்பால் அன்புடையான், மேருவரையின் மேம்பட்ட தவத்தான். இமயமலை இருக்கு பாரு, அதை விட மேம்பட்ட தவத்தை உடையவன். வெண்ணை நல்லூரில் எல்லோரும் பார்க்க என்னால் ஆட்கொள்ள அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. யாருடைய ரெக்கமெண்டேஷன்? சிவபெருமானுடைய பரிந்துரை. அடியவரை திருமணம் செய்து கொள்ள சங்கிலி நாச்சியார்ட்ட. அதெல்லாம் சரிதாங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம். திருமணம் செய்து கொண்ட பிறகு இவர் ஊரை விட்டு போயிட்டு திருவாரூர் போயிட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு கவலையா இருக்கு. அதனால என்ன, உன்னை விட்டு பிரியேன் என்று ஒரு சத்தியம் பண்ணி வாங்கிக்கோ, பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஓ, அது ரொம்ப நல்ல ஒரு இதுதான், நான் பண்ணிக்கிறேன். அப்போ அவரை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. சரி அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து, நான் சொல்லத்தான்ப்பா செஞ்சேன், ஆனா அவ என்ன சொல்றா, நீ சத்தியம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. உடனே சுந்தரர் யோசிச்சு பார்த்தாரு, சத்தியம் எப்படி பண்றது? ஏன்னா திருவாரூர்ல ஒரு மனைவி, அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, திருவாரூர்ல. உடனே அவர் சொல்ற, நான் சத்தியம்லாம் பண்றேன், ஆனா நீ ஒண்ணு செய், நான் பண்ற நேரம் நீ நைஸா கிளம்பி மகிழ மரத்தடிக்கு போயிடு, மூலஸ்தானத்துல உட்காந்துருக்காத.
இந்த குழந்தைங்களா சத்தியம் அப்படி பண்ணுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இது. நீ அங்கே போயிடு, நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். சரி சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, நேராக திரும்பி வந்து உனக்கு தெரியுமா அவன்கிட்ட சொன்னேன் நீ மகிழ மரத்தில் போய் உட்காரு, மூலஸ்தானத்தில் இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டான். நீ நாளைக்கு என்ன பண்ணு, சத்தியத்தை மகிழ மரத்தடியில் வந்து பண்ணிக்கோ. அந்த அம்மா அப்படியா இவர் செய்கிறாரு, எல்லாம் மாட்டிக்கிட்டாரு. சரின்ட்டாங்க. மறுநாள் திருமண ஏற்பாடுகள் நல்ல ஜோரா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வந்தது சங்கிலி நச்சேட்ட, நீ சத்தியம் பண்ண சொல்லி கேட்டல, வா கோவிலுக்கு போகலாம். எதுக்குங்க கோவிலுக்கு, இந்த மகிழ மரத்தடியிலே ஒரு சத்தியத்தை பண்ணி பிரிய மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த திருடனுக்கு தேள் கொட்டினதுன்னு சொல்லாங்களே, இவர் முழிக்கிறார், என்னடா பண்ணேன்னு, வேற வழி இல்லை, என்ன இவளை கல்யாணம் பண்ணி ஆகணும். சரி அப்படின்ட்டு உன்னை பிரியேன், பிரிந்து உயிர் தரியேன், சத்தியம் எல்லாம் மகிழ மரத்தடியில் சத்தியம் ஆயிற்று, திருமணம் ஆயிற்று. நல்ல இல்லறம் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு ரொம்ப பிடித்தது திருவொற்றியூர் திருவாரூரில் வருகின்ற திருவிழாக்கள். ஐயோ வசந்த விழா நெருங்குகின்றதே, அவளுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் இவர் தானே போய் அரிசி வாங்கி போட்டான். அந்த மாதிரி நான் வேலையாக போயிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்முடைய கடமைகளை எல்லாம் மறந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோமே, பறவை தவிச்சிட்டு இருப்பாளே, என்ன செய்யன்னு இவருக்கு ஒரு சில நாட்கள் வாழ்க்கையிலேயே தடுமாற்றம். சொன்னால் இந்த அம்மா விட மாட்டாங்க, சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மகிழ மரங்க அவ்வளவு செழிப்பு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்வுகள் வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நாயன்மார்கள் வாழ்ந்த காலம் 7, 8, 9ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் வந்து பெரிய புராணம் பாடிட்டாரு. அப்போ நீங்க இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, இது 20ஆவது நூற்றாண்டுல இருக்கோம். தளன்னு இருக்கு அந்த மரம், அப்படியே பச்சை பசேன்னு கீழே தரபோரா மகிழும்போ. அந்த மரத்துல நின்னாவே நமக்கு அப்போ காலத்தை கடந்து ஒரு மரம் வந்து அதை இடையில பட்டு போகும், இன்னொரு இடத்துல துளுத்துறோம். அந்த மாதிரி ஒரு மகிழ மரம், ஒரு செழுமையான மரம். இந்த சேவை ரொம்ப அழகா இருக்கும். அங்கே மாங்கனி திருவிழா பார்க்கணுன்னா காரைக்காலில் பார்க்குற மாதிரி இது ஒரு அற்புதமான திருவிழா. உடனே இவர் என்ன செய்தார், சரி அப்போ நம்ம சொல்லாமல் போகிறதா நல்லது, சொன்னால் இந்த அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாள் இரவு அந்த அம்மா நன்றாக உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம், ஒருத்தருக்கும் தெரியாமல் சத்தமிடாமல் ஊற விட்டு அந்த எல்லையை தாண்டி அளவில் 2 கண்ணும் குருடாக போயிட்டு. அதாவது எப்படிப்பட்ட பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டிருக்கார், தங்கத்தை தலைக்கு அடியில் வச்சு போட்ட செங்கலெல்லாம் தங்கமாக ஆக்கினார், பொதிசோறு வைத்து கொண்டு தாங்கி கொண்டிருந்தார், என்ன வேணாலும் செய்கிறேன். ஆனால் சத்தியம்னு ஒன்று செஞ்சு மீறினால் எப்படிப்பட்டவனுக்கும் தண்டனை உண்டு. தவறு செய்தால் அவன் ஆண்டவன்கிட்ட தண்டிக்கப்படுறதுலேருந்து தப்பிக்க முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்துகின்ற இடம் 2 கண்ணும் போச்சு. இவருக்கு வருது கோபம், யார் மேலே, சிவபெருமான் மேலே கோபம் வேற வருது. உடனே உனக்கு மட்டும் 3 கண் இருக்குல்ல, இவர் கேட்குறாருங்க, 3 கண் உடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில் 3 கோல் எனக்கு தா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 கோலா, 3 கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு 2 கண் இருந்து அதையும் நீ எடுத்துட்ட, எனக்கு ஒரு 3 கோல் தா. உடனே திருவெண்பாக்கத்தில் இப்படி தட்டு மாதிரி போயிருக்கணும் ஒவ்வொரு கோயிலுக்கா. திருவெண்பாக்கத்தில் ஒரு தடியை கையில் வாங்கினது வருது பாருங்க, சுந்தரருக்கு கோபம். என்னைய நினச்சிக்கிட்டேன், அவன் எப்படி தடியை வச்சு கூட்டு போவாங்கன்னா அந்த கோலை வந்து ஒருத்தன் நுனியை பிடிச்சி கூட்டிகிட்டே போவான், இவர் அந்த கோலை பிடிச்சிக்கிட்டே வர்றாரு, நாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி. அவர் ரோமே சொல்கிறார், நாயை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி ஒருத்தன் இழுத்துக்கிட்டே போகிறான், நான் அவன் பின்னாலேயே போய் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீ பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே இருக்க. கழித்தலைப்பட்ட நாய் அதுபோல ஒருவன் கோல் பற்றி கர இழுக்கை ஒழித்து. அவன் வேகமாக போவான்ல, இவருக்கு அப்படின்னு தடுமாறுறாராம். ஒருத்தன் தரன்னு நாயை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி போகிறான், நான் கம்பை பிடிச்சிட்டு பின்னாலேயே போகிறேன், இது உனக்கே நல்லா இருக்கா, நீ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க, அது 2 கண்ணால எல்லாம் 3 கண்ணால வேற பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறார். அதனால நீ என்னை வந்து மன்னிச்சிரு. அங்கேருந்து ஒன்றும் கடவுள் மன்னிக்கிறதா இல்லை, நீ ஒரு நண்பனா, நீ மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். மக நட்சத்திரமும் சனியும் சேர்ந்தா ரொம்ப விபரீதமா ஒருத்தனை பாடாப்படுத்தும், நீ எனக்கு மகத்தில் புக்கதோர் சனி. அப்போ கடவுள் ஒன்றும் கண்டுக்கல. சிவபெருமானே என் நிலைமை எப்படி தெரியுமா, வீட்டில் ஏதாவது வேலை சொன்னால் பெண்கள் என்ன பண்ணுறாங்களா, வீட்டில் பொண்டாட்டி போடா குருட்டு பையில பேசாம கிட அப்படின்னு சொல்லுவாங்களே, உனக்கு அது தோணலையா? ஏன்னா இவன் 2 பொண்டாட்டியில் தலையில் ஒன்று இடு பாதியில் உடம்புல ஒன்று, உனக்கு அந்த கஷ்டம் தெரியுமா? அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடா என தரியேன். ஐயோ நான் போனதுமே பறவை சொல்லாலே, குருட்டு பையில பேசாம கிடம்பாளே, நீ உனக்கு அது வந்து என்ன திட்டுனா அது உனக்கு ரோஷம் வரணுமே, நீ என்ன பேசாம இருக்க? முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்வேன் முக்கனா முறையோ. அப்படி ஒவ்வொரு கோவிலிலும் அவர் புலம்புகின்ற பாடல்கள் ரொம்ப வேடிக்கை. கடைசியாக காஞ்சிபுரம் வருகின்றார். ரொம்ப அனுபவபூர்வமாக நான் நடந்து, எங்கள் டாக்டர் இல்லாமல் போயிட்டார் இதை சொல்கிறப்போ.
அதாவது நான் வந்து பயன் தரும் பதிகம் என்று ஒரு ஒலிப்பேழை போட்டேன். அது ஒரு 22 பாடல்கள். சில பதிகங்களை பாடினால் பாடல்களுக்கு பலன் உண்டு. சேலத்தில் முதல்வராக இருக்கிறப்போ அங்கே வந்து இந்த பாத்தீனிய செடி வந்து அதிகம். எனக்கு ஒரு கண் அரிப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது முதல்ல வந்து அதற்கு உண்டான சொட்டு மருந்து எல்லாம் போட்டு கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சது அந்த செடி காற்று எனக்கு ஒத்துக்கலைன்னு. பிறகு என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப நம்பிக்கை திருமுறைகள் மேலே உண்டு. தினமும் நான் ஓதி பயனடைந்த பதிகம் நான் இப்போ சொல்ல போகிறது. வலது கண்ணுக்கு ஒரு பாட்டு, இடது கண்ணுக்கு ஒரு பாட்டு சுந்தரர் பாடியிருக்கின்றார். இந்த பாட்டை விடாமல் படித்ததும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அரிப்பு அலர்ஜின்னு சொல்கிறமே அது எனக்கு சரியாக போய்விட்டது. இதை வந்து அங்கே ஒரு கண் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை தொடங்கி நானும் சகோதரி சிவசங்கரியும் பேச்சாளராக போனோம். நான் இப்போ இந்த பாட்டை சொல்லி எந்த மருத்துவர்களாலும் சரியாக்க முடியலனா இந்த 2 தேவாரம் பாடிங்கன்னா உங்களுக்கு கண்ணு சரியாயிடும்னு. இந்த அம்மாவை இனி மேடையே ஏற்றக்கூடாது. அந்த கண்டாக்டர் சொல்கிறாரு, இந்த அம்மா என் பொழப்பையே கெடுக்கிற மாதிரி 2 தேவாரம் பாடினா கண்ணரிப்பு சரியாயிடும்னு சொல்கிறாங்கன்னு அவருக்கு வேடிக்கையாக சொன்னார்.